நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. ஆன்மீக வாழ்வியல் சிந்தனை இந்த தொடரில் இன்றைக்கி நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, நாம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த யோக மார்க்கத்தில் நம் உடலில் உள்ள 7 சக்கரங்கள், மனிதனின் உள்ளுறை சக்தியின் ரகசியம் என்ன, இதை ஆழமாக விளக்கக்கூடிய தொடர் இது. முதலாவது காணொளி. இதை தொடர்ந்து 7 சக்கரங்களையும் தனித்தனியாக முழு விளக்கமாக ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் அதை பற்றி முழுமையாக தெரிந்து அந்த அறிவை பெறுவதற்காக இதை ஒரு தொடராக போடலான்னு அடியேன் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் முதல்ல இந்த 7 சக்கரங்கள் பற்றி ஒரு அடிப்படையான சில விஷயங்களை இங்கே விசாரம் பண்ணுவோம். யோக மார்க்கத்தில் மிகவும் பேசப்படும் ஒரு விஷயம் என்பது என்னென்னா இந்த சக்கரங்கள். ஆனால் பலருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, சக்கரங்கள் உண்மையிலேயே இருக்குதா, அவை உடலில் எங்கே இருக்குது, அவை திறந்தால் என்ன நடக்கும்? இந்த 3 கேள்விகள் தான் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது. நாம் யோக மார்க்கத்தில் சொல்லப்படும் 7 சக்கரங்கள், அவற்றின் அர்த்தம், அவற்றுடைய உள் உறை சக்தி மற்றும் அவை மனித வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது, இதெல்லாம் பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். சக்கரங்கள் என்பது உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. லைக் ஒரு ஹார்ட், ஒரு லங்ஸ் அல்லது குடல் அல்லது கல்லீரல், இந்த மாதிரியான ஒரு உறுப்பு அது கிடையாது. அவை உள் உணர்வு சக்தி மையங்கள். மனிதன் உடல் மட்டுமல்ல, அவன் உடல், மனம், பிராணசக்தி, சிந்தனை, சுய உணர்வு, இவை எல்லாத்தோட கூட்டு நிலை எல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக இருக்கிறது தான் மனிதன். யோக மார்க்கத்தில் மனிதனின் உள் உறையில் உள்ள சக்தி தான் அந்த குண்டலி சக்தி. அந்த சக்தியை மேலே உயர்த்தும் பொழுது அந்த சக்தி மையங்கள், அந்த 7 சக்தி மையங்கள் வழியாக, அதுதான் அந்த 7 சக்கரங்கள் வழியாக அது கடந்து மேலே வருது. இந்த பயணம்தான் உள்ளுறை விழிப்புணர்வு பயணம் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் இந்த சக்தி நிலையை மேலே ஏற்றுறது அப்படின்னு சொல்கிறது. இப்போது நாம் முதல் சக்கரமான மூலாதார சக்கரம், இது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் இருப்பதாக யோக நூல்கள் சொல்லுது.
சரியாக சொல்லணும்னா நம்மளுடைய பிறப்புறுப்புக்கும் மலவாய்க்கும் இடையில் அது ஒரு சூட்சம சக்தியாக இருக்குது. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, மூலம் என்றால் அடிப்படை, ஆதாரம் என்றால் ஆதரவு. இவையே வாழ்க்கையின் அடிப்படையான சக்கரம். அதுதான் மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சக்கரம் எதோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உயிர் பாதுகாப்பு, நிலைத்தன்மை, உடல் வாழ்வு, பயம் மற்றும் பாதுகாப்பு உணர்வு, இந்த நான்கையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த சக்திமய சக்கரம் அதுதான் மூலாதாரம். இந்த மூலாதார சக்கரம் சரியான சமநிலையில் இருந்தால் இந்த மேலே சொன்ன அனைத்து உணர்வு நிலைகளும் சமமாக செயல்படும். அப்படி அந்த சக்கரம் அதனுடைய சமநிலையை இழந்தால் என்ன நடக்கும்? மனிதன் மனநிலையில் தன்னம்பிக்கை, பாதுகாப்பு உடையவனாக இருப்பதை உணரமாட்டான். அவனுக்கு அதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா, அதிகமான பயம், பாதுகாப்பு பற்றாக்குறை, வாழ்க்கையின் மீது நம்பிக்கை குறைவு, இதெல்லாம் உள்ளூர ஏற்படும். இது எந்த உணர்வுகளுமே எது ஒரு குறிப்பிட்ட மனித உடலில் உள்ள உறுப்புகளை நேரடியாக கனெக்ட் பண்ணாது. இது மனதிற்குள் ஏற்படும் உணர்வுகள். இந்த உணர்வுகள் தான் அந்த சக்தி மையங்களிலிருந்து வெளிப்படும். அவை உணர்ச்சிகளாக மாறும் பொழுது நமது உடலில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களால் இந்த உடலில் உள்ள உறுப்புகளின் செயல்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்த ரொம்ப கவனமாக நம்ம புரிஞ்சுக்கிறணும். யோகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையை நிலையாக ஏற்றுக்கொள்ளுதல் மூலாதார சக்கரத்தை சமநிலைப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வாழ்க்கை நிலையில் ஏற்படும் அனைத்து சூழ்நிலைகளையும் முழுமையாக ஏற்றுக்கிறணும். முழுமையாக ஏற்றுக்கிறதுனா என்னென்னா, அதனால் அதிகப்படியான மகிழ்ச்சியோ, அதிகப்படியான ஒரு கவலையோ, துக்கமோ அப்படி இல்லாமல் அதை முழுமையாக ஏற்றுக்கிறணும். அப்படி ஏற்றுக்கும் பொழுது மனம் சமநிலைப்படும். அந்த மனம் சமநிலை ஆச்சுன்னா இந்த மூலாதார சக்கரமும் சமநிலையாக இருக்கும். அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நம்மளுடைய நாபி அப்படின்னா இந்த தொப்புள். இந்த தொப்புளுக்கு இந்த 2 விரல் அந்த தொப்புளுக்கு கீழே இப்படி வச்சு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மையம்தான் சுவாதிஷ்டான சக்கரத்தின் சக்தி மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா என்னென்னா, சுயத்தின் இருப்பிடம். இந்த சக்கரத்தோட என்ன தொடர்புகள் இருக்குது அப்படின்னா, உணர்ச்சிகள், படைப்பாற்றல், உறவுகள், மகிழ்ச்சி. இந்த சக்கரம் சமநிலையாக இருந்தால் அல்லது சரியாக திறந்தால் என்ன நடக்கும்? மனிதன் சுதந்திரமாக உணர்ச்சிகளை அனுபவிக்க முடியும். அதற்கு எந்த ஒரு பயமோ, பாதுகாப்பு பற்றாக்குறையோ, வாழ்க்கை மீது இருக்க நம்பிக்கை குறைவு, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூலாதார சக்கர நிலை
சரியான சமநிலையில் இருந்தால்தான் இந்த சக்கரத்தில் உள்ள திறப்பின் மூலம் ஏற்படும் உணர்ச்சிகளை சுதந்திரமாக அனுபவிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 7 சக்கரங்களும் ஒன்றுடன் ஒன்று கனெக்ட் ஆகிருக்குது. இந்த 7 சக்கரங்களில் முதலில் இருக்கக்கூடிய 3 சக்கரங்கள் இந்த உலகில் மனிதர்கள் ஒரு சாதாரண வாழ்விற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு சக்தி நிலைகள். இவைகள் எல்லாத்துக்குமே இந்த 3 சக்கர நிலைகளும் செயல்படும். இப்போது அந்த 3வது சக்கரத்தையும் பார்த்துட்டு இதை பற்றின மேலும் சில விளக்கங்களை அடியேன் கொடுக்குறேன். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் திறந்தால் முழு சுதந்திரத்துடன் நமது உணர்ச்சிகளை நாம் அனுபவிப்போம். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தின் சக்தி நிலை சரியாக திறக்காமல் இருந்தாலோ அல்லது சமநிலை தவறினாலோ என்ன நடக்கும்னா, மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். உறவுகளில் குழப்பங்கள் ஏற்படும். ஒரு சந்தேகத்தோடு எல்லாத்தையும் பார்க்கப்போம். எல்லாரும் நமக்கு துரோகம் பண்ணுறாங்களோ, அவர்கள் நமக்கு உண்மையாக இல்லையோ அப்படின்ற ஒரு குழப்பமான நிலை ஏற்படும். இந்த உணர்ச்சிகளை நம்ம ரொம்ப கட்டுப்படுத்த ஆரம்பிப்போம். இது யோக மார்க்கத்தில் எப்போவுமே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவற்றை விழிப்புடன் பார்க்கணுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் என்பது இந்த சரீரத்திற்கு தேவையான சில விஷயங்கள், உடலில் ஏற்படும் மாற்றங்களால் அந்த உணர்வுகள் மேலோங்குது. அப்படி அதை ஏற்படும் பொழுது அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உடலில் ஆரோக்கியம் என்பது குறைய ஆரம்பிக்கும். அதை கட்டுப்படுத்த நினைக்காம அந்த உணர்ச்சி என்ன அப்படின்றத விசாரம் பண்ணணும். அதை நின்று விழிப்புணர்வுடன் பார்க்க பழகணும். அதை பழகுனாதான் அது அதுவாக அமைதி அடையும். அடுத்தபடியாக 3வது சக்கரம் மணிப்பூரகம். இது நாபி பகுதியில் மேலே 2 விரல் வச்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மையம், அந்த சக்தி மையத்தில் தான் மணிப்பூரக சக்கரம் இருக்குது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மணிகளின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்திகள் என்னென்ன மாதிரியான சக்திகள் இதனுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா, தனி சக்தி, மன வலிமை, செயல் ஆற்றல், தீர்மானம். இந்த சக்கரம் சமநிலையாக இருந்தால் மனிதன் தன்னம்பிக்கையுடனும் செயல் சக்தியுடனும் தெளிவாக முடிவெடுக்கும் நிலையிலும் இருப்பான். இந்த சக்கரத்தில் சமநிலை குறைந்தால் அல்லது சரியாக செயல்பாடு இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும், அந்த மனிதனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிடும். எதற்கெடுத்தாலும் கோபம் வரும். தான் என்ற அகங்காரம் அதிகரித்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணுன்ற ஒரு மனநிலை ஏற்படும். இதனால் தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு அந்த மனிதன் போயிடுவான். இப்போ இந்த 3 சக்கரத்திலும் கூறப்பட்டுள்ள அந்த சக்கரங்களின் வெளிப்பாட்டு நிலையை நம்ம ஆழ்ந்து கவனித்தோன்னா, இவைகள் அனைத்துமே மனித வாழ்க்கையில் இந்த உலக வாழ்வியலுக்கு நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய உணர்வுகளாக இருக்கும்.
இவைகள் சரியாக செயல்பட்டால் மனிதன் ஒரு நல்ல நிலையில், அமைதியான நிலையில் அவன் இருக்க ஆரம்பிப்பான். அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும், திருப்திகரமானதாகவே இருக்கும், முழு நிறைவுற்றதாக அந்த மனிதன் உணர ஆரம்பிப்பான். இது குறைபாடுகள் ஏற்பட்டால் அதற்கு உண்டான துயர நிலைகளும் துக்கமான அனுபவங்களும் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். யோக மார்க்கத்தில் கீழ் இருக்கக்கூடிய 3 சக்கரங்களும் உலக வாழ்வியலுக்காகவும், மேல் இருக்கக்கூடிய 3 சக்கரங்கள், அதாவது விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம், இந்த 3 சக்கரங்களும் மனிதன் இறைநிலையை நோக்கிய பயணத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வழிகளாகவும் சொல்கிறாங்க. இந்த 2க்கும் நடுவில் இருக்கிறது தான் அநாகத சக்கரம். இது 2ஐயும் நியூட்ரலாக இருக்கக்கூடிய நிலை தான் அந்த அநாகத சக்கரம். இது கீழே இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் உணர்வுகள் நிறைந்தது. மேலே இருக்கக்கூடிய 3 நிலைகளும் அனுபவங்கள் நிறைந்தது. இது 2க்கும் இடையில இருக்கிறது தான் அநாகத சக்கரத்துடைய முக்கியமான பங்கு. இப்போது அநாகத சக்கரத்தை பற்றி நாம் பார்த்துடலாம். இதுதான் இருதய மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுடைய இந்த உடல் அப்படின்னு ஒரு செவ்வகம், இந்த கால் எடுத்துருங்க, கை எடுத்துருங்க, தலை எடுத்துருங்க, கழுத்துக்கு மேலே இந்த தோலில் இருந்து நம்மளுடைய குதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு செவ்வக வடிவமாக இருக்கும். இந்த செவ்வக வடிவத்தில் நடு மையத்தில் இருக்கிறது தான் அநாகத சக்கரம் என்ற சக்தி மையம். இது இருதயத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி மையம். அதனால தான் இதை இருதய மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அநாகதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒலி எழுப்பாத சத்தம், அதாவது தட்டாத சத்தம் அப்படின்னு அர்த்தம். இந்த சக்தி மையத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது அன்பு, கருணை, மன்னிப்பு, இணைப்பு. இந்த சக்கரம் முழுமையாக செயல்பட்டால் மனிதன் தன்னையும் மற்றவர்களையும் அன்புடனும் கருணையோடும் பார்க்க ஆரம்பிப்பான், அவர்களோட பழக ஆரம்பிப்பான். இந்த நிலை எப்போ ஏற்படும்? கீழ் இருக்கக்கூடிய 3 சக்கர நிலைகளும் சரியாக செயல்பட்டால், அதிலிருந்து அந்த சக்கரங்களின் சமநிலைகள் சரியாக இருந்தால், அதில் இருந்து ஏற்படும் உணர்வுகள் மூலம் இந்த மனதிற்கு ஒரு அமைதியான நிலை ஏற்படும். அந்த நிலையால் இந்த அநாகத சக்கரம் வெளிப்படைய ஆரம்பிக்கும். அதனால தான் அடியன் முன்னாலேயே சொன்னேன், ஒவ்வொரு சக்கரத்தின் விழிப்பு நிலையால் அடுத்த சக்கரம் உயர்வடைகிறது. இதனால் அது உயர்வடையும், அதனால் அது உயர்வடையும், அதனால் அடுத்தது உயர்வடையும், இப்படி தான் மேலே போகும். அதனால் இதில் இடையில இருந்து எந்த சக்கரமும் தனிப்பட்ட முறையில் அப்படி செயல்பட முடியாது. இந்த 7ம் ஒருங்கே செயல்படணும். அப்படின்னா தான் அந்த குண்டலி சக்தி மூலாதாரத்தில் இருந்து சகசிராரத்துக்கு வரும். அதை பற்றி இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போது அநாகத சக்கரத்தில் தொடரலாம். இந்த அநாகத சக்கரத்தின் சமநிலை இல்லாமல் போச்சுன்னா மனிதனுக்கு எப்போவுமே ஒரு மனவேதனையோடு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதுமே தனிமையாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பாங்க.
இதுதான் அநாகத சக்கரத்தில் குறைகளால் ஏற்படக்கூடியது. அடுத்தது விசுத்தி. இது 5வது சக்கரம். இது இந்த கழுத்து மையத்தில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல இருக்குது. சரியாக இந்த இடத்துல தான் விசுத்தி சக்கரம் இருக்குது. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா சுத்தம் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய சக்தியின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையை பேசும் திறன், வெளிப்படையாக பேசும் திறன், உண்மையான தொடர்பு, இவைகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த நிலையில் இருப்பவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய உணர்வுகள் சரியாக செயல்பட்டு அன்பு, கருணை இவைகளெல்லாம் சரியாக இருந்தால் அடுத்தவர்களுடைய எல்லாருடையும் அன்பாகவும் கருணையாகவும் அனைவருக்கும் உதவி செய்யும் ஒரு மனப்பான்மையும் இருக்கும் பொழுது அங்கே ஒரு பொய் என்ற நிலையே ஏற்படாது. என்ன நடந்தாலும் தான் உண்மையை தான் பேசுவாங்க. எதையும் வெளிப்படையாக பேசுவாங்க. எது உண்மையோ எது சத்தியமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. தேவையில்லாதவைகளை பேச மாட்டாங்க. அப்புறம் அவர்கள் ஒருவரோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப உண்மையானதாக இருக்கும். காரணம், இந்த அநாகத சக்கரத்தின் செயல்பாடுகளால் அனைவரின் மேலும் அன்பு என்ற நிலை இருக்குது. அந்த அன்புன்றது உண்மையானதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடன் ஏற்படுத்தி கொள்ளும் தொடர்புகளும் உண்மையாகத்தான் இருக்கும். அவர்கள் பேசும் வார்த்தைகளும் உண்மையாகத்தான் இருக்கும். அவர்கள் சொல்லும் சொற்களும் எப்பயும் வெளிப்படையாகத்தான் இருக்கும். இப்போ புரியுதுங்களா? நான் ஒவ்வொரு சக்கரமும் அதன் நிலையில் சமநிலையில் இருக்கும் பொழுது அது அடுத்த சக்கரத்திற்கான தூண்டுகோலாக அமையும். இந்த சக்கரம் சரியாக செயல்பட்டால் என்னாகும்? மனிதன் பயமின்றி உண்மையை வெளிப்படையாக பேசுவான். எது இருக்குதோ அது அப்படியே பேசுறது. யாருக்காகவும் எதற்காகவும் அந்த சத்திய நிலையில் தவற மாட்டாங்க. இதில் இந்த 5வது சக்கரத்தில் சமநிலை குறைபாடு ஏற்பட்டால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும்னா அவர்களால் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் பேச முடியாது. அவர்களுடைய உணர்ச்சிகளை ரொம்ப கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படும். பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த விசுத்தி சக்கரத்தின் சமநிலை கெட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அடுத்ததாக ஆக்ஞா அல்லது இதை துரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நெற்றியின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடியது, இங்கே கிடையாது. புருவ மத்தின்னு சொல்கிறது இந்த சென்ட்ரு பாயிண்ட் சொல்கிறதுக்காக சொல்லக்கூடியது இந்த புருவ மத்தி. ஆனால் உண்மையில் நிலை இருக்கிறது இங்கே, இந்த சென்ட்ரு பாயிண்ட். இந்த நெத்திக்கு நடுவில் புருவத்துக்கு நேர் மேலே இதுதான் ஆக்ஞா அப்படின்ற சக்தி மையத்தின் இடம். இது என்ன மாதிரியான சக்திகளை ஏற்படுத்து அப்படின்னா, முதல்ல இதோட அர்த்தம் என்னென்னா இது ஒரு ஆணை, இட்ஸ் ஆர்டரிங், எல்லாத்துக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆணை பிறப்பிக்கும் மையமாக இது செயல்படும். இதனுடைய சக்தி வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா உள்ளுணர்வு, இந்த நான் என்ற உள்ளுணர்வு, ஒரு தெளிவு, சிந்தனையில் ஆழம், இவைகள்லாம் ஏற்படும்.
அப்போ தான் அதுதான் சொல்கிறது ஞானம் பெறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவைகள் எல்லாமே இந்த சக்கரத்தின் வெளிப்பாடுகள் எல்லாமே யோக மார்க்கத்தில் கூறப்பட்டு அதை ஞான மார்க்கத்துக்கு ஈக்குவலான விளக்கங்கள் வேதாந்தங்களில் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. இதனால தான் இது ஒரு வழி இது ஒரு வழினா எந்த வழியில் போகிறதுன்னு மக்களுக்கு மிகவும் ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டுருது. யோக மார்க்கம் என்பது உடலை, இந்த சரீரத்தை பிரதானமாக வைத்து சில சாதனங்கள் நம்ம செய்யணும், சில யோக பயிற்சிகளை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது இந்த சக்தி மையங்களின் செயல்களின் வெளிப்பாட்டால் நமது மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அந்த சக்தி நிலை என்பது மேலே ஏறும். சக்தி நிலை மேலே ஏறுறதுனா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு நிலையும் சரியாகிக்கிட்டே வரும் மேலே. அப்படி சரியாக இந்த மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நம்மளுடைய உள்ளுணர்வுகள் ஆழ்ந்த சிந்தனையில் போக ஆரம்பிக்கும். அப்படி போகும் பொழுது தான் அந்த ஞான தெளிவு என்பது ஏற்படும். அந்த ஞான தெளிவை சொல்கிறது தான் ஞான விசாரம் அப்படின்னு ஞான மார்க்கத்தில் சொல்கிறாங்க. இந்த துரியம் அல்லது ஆக்ஞ சக்கரம் திறந்தால் என்னாகும்னா, மனிதன் விஷயங்களை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பான். இந்த தெளிவாக பார்க்குறதுனா என்னன்றதுலையே நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. முதல்ல இந்த தெளிவாக பார்க்குறது அப்படின்னா, ஒரு நிகழ்வை அல்லது ஒரு உணர்வின் வெளிப்பாட்டை அதை அந்த நிலையிலேயே பார்க்குறது. அதுதான் தெளிவான உண்மை நிலையாக பார்க்கிறதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம் எப்பயுமே ஒரு நிகழ்வை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய கடந்த கால நிகழ்வில் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அது நல்ல விதமாகவும் இருக்கலாம் அல்லது துன்பம் தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம். அதனால் ஏற்பட்ட அனுபவங்கள் மூலம் நாம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருப்போம். இப்போது நம்ம முன்னால் புதுதாக ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அதை அந்த அனுபவத்தோட கம்பேர் பண்ணி இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம். இதுதான் இயல்பாக அனைத்து மனிதர்களும் ஆகிய நாம் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இந்த துரிய நிலை அல்லது ஆக்ஞா சக்கரம் திறந்தால் அந்த நிகழ்வை எந்தவித ஒப்பீடும் இல்லாமல், there is no comparison about that particular incident, அதை அப்படியே பார்க்கணும். அது என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்குமே தவிர, இதற்கு முன்னால் இருந்த நிலை என்ன, இதனால் அதுக்கு அடுத்து என்ன நிலை, அதை பற்றி அது இந்த சிந்தனை வராது. அதை அப்படியே தெளிவாக பார்க்கக்கூடிய மனநிலை ஏற்படும். இந்த ஆக்ஞா சக்கரத்தின் சமநிலை குறைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, மனதில் ஒரு குழப்பம் ஏற்படும். அதிகமாக சிந்தனைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். தவறான புரிதல் ஏற்படும். யோக மார்க்கத்தில் இது ஞானத்தின் கதவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக சகசிராரம் அல்லது துரியாதிதம் அப்படின்ற 7வது சக்கரம். இது தலையின் மேல் பகுதியில் நடு உச்சியில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம குழந்தை பிறந்திருக்கும் பொழுது, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தலையின் உச்சியில் அப்படி அமுத்தினோன்னா ஒரு மெதுவான ஒரு இடம் இருக்கும். அதுதான் சரியாக சகசிரார மையம். இதற்கு அர்த்தம் என்னென்னா, 1000 இதழ்கள் கொண்ட தாமரை அப்படின்னு அர்த்தம். இந்த சக்தி
வெளிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா ஆன்ம விழிப்பு அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும், பரம்பொருளின் உணர்வு ஏற்படும், ஒன்றுபட்ட அனுபவம் ஏற்படும். இந்த ஒன்றுபட்ட அனுபவம் என்பது தான் அத்வைதத்தில் கூறப்படக்கூடிய ஒரு நிலை. நான் என்பதும் இந்த உலகம் என்பதும் இறைவன் என்பதும் பரபிரம்மே, அந்த பரம்பொருளே அப்படின்ற உணர்வு, அந்த தத்துவத்துக்கு விளக்கம் கொடுப்பது தான் அத்வைதம். இந்த நிலையில் மனிதன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஆரம்பிப்பான். அவன் உடல் மட்டுமல்ல, அவன் மனம் மட்டுமல்ல, தான் ஒரு சுத்த சாட்சியாக இருப்பவன் என்று தன்னை உணர ஆரம்பிப்பான். இதுதான் யோக மார்க்கத்தில் உச்சநிலை. இப்போ இதுவரை இந்த 7 சக்கரங்கள் பற்றின நிகழ்வுகள், விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அது எங்கே நிலை பெற்றிருக்குது, அந்த சக்தியின் வெளிப்பாடு அது எதை கட்டுப்படுத்துது, அது சமமான நிலையில் சரியாக செயல்பட்டால் என்ன நடக்கும், அதனுடைய சமநிலை இழந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம். இங்கே இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழும். சக்கரங்கள் பற்றி பேசும்போது பலர் அதிசய சக்திகள் பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. இந்த ஒவ்வொரு சக்தியும் வெளிப்படையும் பொழுது நமக்கு ஒரு அதீத சக்தி, ஒரு அதிசய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சக்கரங்கள் திறக்கிறதுன்றது அதிசய சக்தி பெறுவதற்காக அல்ல, அது உரை விழிப்புணர்வை வளர்ப்பதற்காக. இந்த அதிசய சக்திகள் அப்படின்றத பற்றி இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் சொந்தமாக விளக்கம் கொடுத்துட்றேன். ஒவ்வொரு சக்கரத்தின் வெளிப்பாடுகளும் சரியாக செயல்பட்டு அதனுடைய உணர்வுகள் கட்டுப்படும் நிலை சரியாக செயல்படும் பொழுது அந்த உணர்வுகளால் நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். அந்த செயலின் மூலமாக நமக்கு எதிரில் இருப்பவர் அதற்கு ஏற்ப செயல்பட ஆரம்பிப்பார். அதுதான் இயல்பு. இப்போ நம்ம கோவப்பட்டோம்னா அடுத்த ஆப்போசிட் இருக்கிறவர் கோவப்படுவார். நம்ம அன்பாக பேசினோம்னா அவரும் அன்பாக பேசுவார். நம்ம அவருக்கு ஒரு உதவி செய்யும் ஒரு கருணையான மனநிலையில் நம்ம அவர்கிட்ட பேசினோம்னா நம்மளை அவர் உயர்வாக நினைப்பார். இது இயல்பான விஷயங்கள் தானே. அது மாதிரி தான் இந்த ஒவ்வொரு சக்தி மையங்களின் உணர்வுகளின் வெளிப்பாட்டால் நாம் செய்யும் செயல்கள் நடக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது அடுத்தவர்கள் நமக்கு செய்யும் பொழுது அது ஒரு அதிசயமான வியக்கத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களாக நமக்கு தெரியும். அந்த அதிசய சக்தி அப்படின்றதே ஒரு அஞ்ஞான நிலை தான். எப்பொழுது இந்த 7 சக்கரங்களும் சரியான சமநிலையில் செயல்பட்டு அதனுடைய கட்டுப்பாடுகளின் மூலம் அதனுடைய சக்தி வெளிப்படும் பொழுது இந்த அதிசய சக்தின்றது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். இதுதான் யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயம். மனித வாழ்க்கை என்பது ஒரு பயணம் போல மூலாதாரத்தில் இருந்து சகசராரம் வரை பயணம் செல்லும். இந்த உடலில் நடக்கும் பயணம் அல்ல. இது அறியாமையிலிருந்து விழிப்புணர்வை நோக்கி நம்மை எடுத்து செல்லும் ஒரு ஞான பயணம்.
இந்த பயணத்தில் அமைதி, விழிப்புணர்வு, சுய கவனம், தியானம் இவைகள்லாம் ரொம்ப முக்கியம். இவைகளின் மூலம் நாம் நம்முடைய உள்ளத்தை, மனதை, அதில் வரும் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தோம்னாலே இந்த 7 சக்கரங்களும் சரியாக செயல்பட்டு அந்த சக்தி நிலை மேல் உயர ஆரம்பமாகிவிடும். அப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள், நாம் தேடியது எதுவுமே வெளியில் இல்லை, எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற உண்மை நமக்கு தெளிவாகும். இப்போது அடுத்து வரும் காணொளிகளிலிருந்து ஒவ்வொரு சக்கரத்தை பற்றியும் தனித்தனியாக முழு விவரமாக விரிவாக பார்க்கலாம். அதற்கப்புறமா யோக மார்க்கத்தில் என்னென்ன மாதிரியான சாதனங்கள் செய்யும் பொழுது இவைகளெல்லாம் நாம் சரி பண்ணி இந்த சக்தியை மேலே ஏற்றலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே